எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்யக்கூடிய பலகாரம் பகுதி 2. அதாவது நேற்று வந்து காரமெல்லாம் 4 வகையான செஞ்சுருப்பேன். இன்னைக்கு வந்து ஸ்வீட் ஐட்டம் 2 செய்ய போகிறேன். அது என்னென்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்னைக்கு செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அவுள் உருண்டை, அப்புறம் அவுளும் பச்சரிசி மாவையும் வச்சு பணியாரம், இந்த 2 தான் செய்ய போகிறோம். 2மே பார்த்திங்கன்னா இனிப்பு. அதுக்கு வந்து நான் என்னென்ன செய்கிறேன், எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவுள் உருண்டைக்கு பார்த்திங்கன்னா அவுள் பாதி பொரி பாதி ஆட் பண்ணி அதை வந்து நல்லா கடாயில் போட்டு சூடு பண்ணி பொரிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு வறுத்த நிலக்கடலையும் சேர்த்து அதை வந்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு வந்து வெள்ளை பாகு வந்து நான் காய்ச்சிருக்கேன். அவுள் உருண்டைக்கும் ஆப்பத்துக்கும் சேர்த்து வந்து நான் வெள்ளைப்பாகு காய்ச்சிறேன். இதில் வந்து அவுள் உருண்டைக்கு நான் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா கிஸ்மிஸ் பழம், பாதாம், அப்புறம் பேரிச்சம்பழம், இது எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வந்து வதக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கு பச்சரிசி மாவு. அது பச்சரிசி மாவு வந்து நான் ரவை டைப்பில் வச்சுருந்தேன். மாவு அரைச்சி அந்த ரவை இருக்கும் பார்த்தீங்களா அது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கப்புக்கு வந்து ஒரு சின்ன கப்புக்கு மைதா, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சமாக சோடாப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் அவுளும் ஆட் பண்ணுறேன். அவுள் ரொம்ப ஆட் பண்ணலை, ஒரு ஃப்ளேவருக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இது ஒரு ஸ்பூன் தான் இருக்கும், அவ்வளோதான் ஆட் பண்ணுறேன். லைட்டாக சோடாப்பு ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் ஊற்றி நல்லா வெள்ளைப்பாகு காய்ச்சி ஆற வச்சு இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் இருக்கணும். ஒரு கம்பி பதத்துக்கு இருக்கணும், தண்ணியாகவே இருக்கக்கூடாது, ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அதை ஊற்றி அப்படியே அரைச்சிட வேண்டியது தான். இப்போ அவுள் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அவுள் உருண்டை வந்து பொரிச்சு அதோட நம்ம ஆட் பண்ணுறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வெள்ளைப்பாகு ஊற்றி சூட்டோட சூடாக நல்லா உருண்டை பிடிச்சிங்கன்னா ஒட்டிக்கிறோம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணியாரத்துக்கு நான் சொன்னதோட இந்த வெள்ளைப்பாகையும் ஆட் பண்ணிவிட்டு, இந்த வெள்ளைப்பாகு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை இதில் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். ரொம்ப தண்ணி சேர்த்தாலும் வராது, சட்டியோட ஒட்டிக்கிறோம், அப்புறம் வராது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துருவோம். அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கணும். இந்த பதத்தில் இருந்தாலே உங்களுக்கு போதும், கரெக்டான லெவலு. இதில் நீங்கள் வாழைப்பழம் ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நான் வாழைப்பழம் ஆட் பண்ணாமலே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து புளிப்பணியார சட்டியில் ஊற்றி நல்லா வந்து நெய் ஊற்றிக்கிறேன் நான். நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம், நெய் இல்லை டால்டா எதுனாலும் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி எடுத்துட்டோம்னா பணியாரம் ரெடி. அப்புறம் 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினது தான் மில்க் ஸ்வீட். அப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டு, ஒரு மைசூர் பாக்கு,